கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 9:12. ரோமன்ஸ் 9:12. மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. எங்க இருந்து எடுத்து சொல்றாரு? ஆதியாகமம் 25வது அதிகாரம் 23வது வசனத்துல ரெபேக்கா கற்பம் தெரிச்சிருக்கிறாங்க. வயிற்றுக்குள்ள ஒரே சண்டை நடக்கிற மாதிரி ஒரே இதா இருக்குது. அப்ப கர்த்தர்கிட்ட போய் கேட்கிறா. அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் வயிற்றுக்குள்ள 2 ஜாதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 23வது வசனத்தை சொல்லும்போது, அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். அப்ப என்னன்னா, அந்த காலகட்டத்தில் உள்ள உலகத்தில் எப்படின்னா, அவங்களுடைய வழக்கம் எப்படி? மூத்த குமாரனுக்கு தான் எல்லா சொத்தும் போய் சேரும். சேஷ்டபுத்திர பாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ அது மாறுது. முதல்ல நீங்க பாருங்க, அதாவது இயற்கையான உலகத்திற்கும் கர்த்தர் சொல்லக்கூடிய காரியத்துக்கும் பாருங்க. அப்போ முதலாவது பரம்பரை வரக்கூடிய சொத்து. 2வது மூத்த குமாரனுக்கு தான் தகப்பனுக்கு பின்பாக அந்த குடும்பத்தினுடைய தலைவனாக இருந்து அந்த காரியங்களை பூரா செய்யணும். அதனால ஒரு தலைமைத்துவம் யாருக்கு வரும்? மூத்தவனுக்கு வரும். இப்போ அதுவும் இல்லை. 3வது குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம். இப்போ யாருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி சொன்னால், மூத்தவனுடைய பிள்ளை இது பேர் தான் வரும், 2வது பிள்ளை பேர் வராது. ஆனால் இங்கே சொல்லும்போது என்ன பண்ணுறாரு? 3 காரியத்தையுமே மாத்துறாருங்க கர்த்தர். என்ன சொல்கிறாரு? இந்த இளையவன், மூத்தவன் யாரு? இளையவனை சேவிப்பான். அப்போ கர்த்தருடைய திட்டம் எப்பவுமே மனிதர்களுடைய வழக்கத்தின்படி இருக்க வேண்டும் என்பது இல்லை. ஏன்னா கர்த்தருடைய தெரிவு அது அவருடைய ஏக சக்கராதிபதியினுடைய தெரிவே ஒழிய இது கலாச்சாரத்தின் அடிப்படையில் வருவது இல்லை. ஏன்னா இங்கே என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் வேண்டுமென்றே மாற்றி எடுக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்னன்னா, அங்கே கர்த்தருடைய தெரிவு என்பது அவர் யாரை ஆசீர்வதிக்க போகணும், யாரை உபயோகப்படுத்துவாரோ அவர் உபயோகப்படுத்துவார். ஏன்னா யாக்கோபு தெரிந்து கொள்வதற்கு காரணம் அவன் ரொம்ப நல்லவன், இல்லை அவன் ரொம்ப அழகா இருந்தான், இல்லை அவன் நல்லா இது பண்ணுவான், இல்லவே இல்லை. ஏன்னா அது கர்த்தருடைய தெரிவு. ஏன்னா அவங்க சொல்லும் போதே கர்த்தர் எப்படி யாக்கோபு ஈசாவு அப்படிங்கிறதுல ஒரு தனிப்பட்ட முறையில் அவன் மக்களை தெரிந்து கொண்டாரு. அதே சமயத்தில் தேசம் என்று வரும்போது இஸ்ரவேல் தேசம், ஏதோம் என்று சொல்லக்கூடிய, ஏன்னா ஈசாவு வெளியில் வந்தது ஏதோமியர்கள், யாக்கோபு வெளியில் வந்தது இஸ்ரவேல். அப்போ கர்த்தருடைய மீட்பின் திட்டமோ யாக்கோபு மூலம் தான் வந்துச்சே ஒழிய ஈசாவு மூலம் வரல. அதனால தான் இங்கே கர்த்தர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நீ மனுஷன் எப்படி மனிதர்கள் வழக்கத்தில் எப்படி செய்வாங்களோ அது போல இல்லை. ஏன்னா 1 சாமுவேல் 16:7 பார்க்கிறோம், மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் என்ன பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறாரு. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது மனித எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறது இல்லை. நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா இப்போ ஒரு பாஸ்டரா இருக்காரு, அவர் பையன்தான் பாஸ்டரா வரணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கலாம். இல்லை ஒருத்தர் நல்லா பிரசங்கம் பண்றாரு, அவர் தான் தலைவராக வரணும்னு மக்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் கர்த்தருடைய அழைப்பு அப்படி இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு இளையவன், அதனால ஆனால் கர்த்தர் அவர் தலைவராக வர வாய்ப்பே கிடையாது. ஆனால் கர்த்தர் அவர் தான் தெரிந்து கொள்கிறாரு. அப்போ நீங்கள் யோசிச்சிங்க, உங்களுடைய பேக்ரவுண்டு, நீங்கள் குடும்பத்தில் எத்தனாவது ஆளாக பிறந்தீங்க, இல்லை உங்களுக்கு எப்படி பேச வரும், இல்லை நீங்கள் என்னென்னலாம் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? கர்த்தருடைய நோக்கம் என்ன? அப்போ நீங்கள் கர்த்தருடைய அழைப்பில் நீங்கள் உறுதியாக நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா மக்களுடைய ஒப்பீனியன் என்று சொல்லக்கூடிய மக்களுடைய கருத்து மாறும். ஏன்னா இந்த கர்த்தர் எப்பயுமே தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம எதிர்பார்க்காத முறையில் தான் கர்த்தர் வேலை செய்வார். ஏன்னா இங்கே மூத்தவனுக்கு பதிலாக இளையவனை தேடுறாரு, அவர் பலவானுக்கு பதிலாக பலவீனனை தேடுறாரு.
அப்போ என்னன்னா, நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் எதிர்பாராத விதமாக வேலை செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடிய மக்களா. ஒருவேளை நம்ம உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கர்த்தரை முழுமையாக நம்புங்க. அவர் பெரிய ஒரு அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்து உங்களை மேலான நிலைக்கு கொண்டு போவார் என்று சொல்லக்கூடியதா. அப்போ கர்த்தருடைய அழைப்பு என்ன இல்லைன்னா, மனிதனுடைய எதிர்பார்ப்புகளின்படி இல்லை என்பதை நாம் அறிந்து கொண்டோன்னா, நாம் கர்த்தருடைய அழைப்பில் ரொம்ப உறுதியாக நிலையாக நம்மளால் நடக்க முடியும். செய்வோமா? வல்ல பிதாவே, இதோ உங்களுடைய அழைப்பு. இது மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் இல்லை மனிதனுடைய கருத்துக்கள் இல்லை மனிதனுடைய முக காரியங்களுக்காக இல்லை, ஆனால் அது உம்முடைய அழைப்பு. அது கிருபையினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளுதலினால் வந்த அழைப்பு என்பதை உணர்ந்து, ஆண்டவரே, உம்முடைய அழைப்பில் உறுதியாய் நின்று ஓட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.